வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சோயாவை எடுத்துக்கணும். அதில் சூடான தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விடணும். சோயா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சோயாவை நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த சோயால 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர். மெட்ராஸ் கறி பவுடர் இல்லாட்டினா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விடணும். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை, 1 பிரிஞ்சலையை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கணும். அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இலையை சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் தேங்காய். இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்ச சோயாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதுல 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 கப் தண்ணியை ஊத்திக்கணும். தேவையான அளவு உப்பு, வறுத்த வெங்காயம், அதாவது ஃப்ரைடு ஆனியன்ஸ் சொல்லுவோம் அது, அதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இலை, வறுத்த முந்திரி பருப்பு. இதை எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 2 விசிலுக்கு வேக விடணும். 10 to 15 நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை திறக்கணும். டேஸ்டியான சோயா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.